ஒரு கிராமத்துல வாழ்ந்த ஒரு காகம் சந்தன மரக்கட்டைகளை வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தது. ஒரு நாள் பறவைகளின் ராஜா கிளி தன்னோட அமைச்சரோட அந்த வழியா போயிட்டு இருந்தாரு. இந்த காகத்தை பார்த்துட்டு அமைச்சர்கிட்ட இப்படி சொன்னாரு: அமைச்சரே, என்ன காரணம்னு தெரியல, இந்த மர வியாபாரி காகத்தை பார்த்தா எனக்கு பயங்கர கோபமா வருது. அவனை கொல்லணும்னு கூட தோணுது. அரசே, அந்த காகம் யாரு? அது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? உங்களுக்கும் அந்த காகத்துக்கும் என்ன பிரச்சனை? ஏன் இப்படி சொல்றீங்க? தெரியல அமைச்சரே, ஆனா அந்த காகத்தை பார்த்தா எனக்கு கோவமா வருது. ஏதோ என்னோட எதிரி மாதிரியே தெரியறான் அவன். அப்படின்னு சொல்லிட்டு ராஜா தன்னோட அரண்மனைக்கு தூங்க போயிட்டாரு. ஆனா அமைச்சர் குருவிக்கு அன்னைக்கு இரவு தூக்கமே வரல. எதுக்காக இந்த ராஜா ஒரு அப்பாவி காகத்தை கொல்லணும்னு நினைக்கிறாரு? இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டது அந்த அமைச்சர் குருவி. அடுத்த நாள் காலையில ஒரு சாதாரண பறவை போல அந்த காகத்தோட கடைக்கு போச்சு. என்ன காகமே, சந்தன மரக்கட்டை வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்கெங்க போகுது? யாருமே சந்தன மரக்கட்டைகளை வாங்க என் கடைக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. இந்த காட்டோட ராஜா எப்ப சாவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எதுக்காக ராஜா சாகணும்னு நீ எதிர்பார்க்குற? ஏன்னா அப்பதானே ராஜாவோட உடலை எரிக்கிறதுக்காக நிறைய சந்தன மரக்கட்டைகள் தேவைப்படும். அப்ப என்கிட்ட தானே வந்து வாங்குவாங்க. எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதனால தான். அப்பதான் அந்த அமைச்சர் குருவிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ராஜா ஏன் அன்னைக்கு அப்படி சொன்னாருன்னு. காகம் ராஜா சாகணும்னு நினைக்குது. அதனால அந்த காகத்தை கொல்லணும்னு ராஜா நினைக்கிறாரு. காகத்தோடைய அந்த எண்ணம் தான் ராஜாவோட மனசுல ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. உடனே அந்த அமைச்சர் குருவிக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அடுத்த நாள் காலையில அந்த அமைச்சர் குருவி தாங்கிட்ட இருந்த கொஞ்சம் தங்க காசுகளை கொண்டு வந்துச்சு. காகமே, நான் தான் ராஜாவோட அமைச்சர். ராஜா இந்த தங்க காசுகளை உங்ககிட்ட கொடுத்துட்டு சந்தன மரங்களை வாங்கிட்டு வர சொன்னாரு. இதை கேட்ட காகத்துக்கு ஒரே சந்தோஷம். அந்த தங்க காசுகளுக்கு தாங்கிட்ட இருந்த எல்லா சந்தன மரக்கட்டைகளையும் கொடுத்துச்சு. அடடா, இந்த ராஜா எவ்வளோ நல்லவரா இருக்காரு. இவரை போய் சாகணும்னு நினைச்சேனே. கடவுளே, இந்த ராஜா 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். அமைச்சர் குருவி தான் கொண்டு போன மரக்கட்டைகளை ராஜா கிட்ட கொடுத்துட்டு இப்படி சொல்லுச்சு: அரசே, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு காகம் வியாபாரிய பார்த்து கோபமா வருதுன்னு சொன்னீங்களே, அந்த காகம்தான் இந்த சந்தன மரக்கட்டைகளை உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துச்சு. அப்படியா அமைச்சரே? அடடா, அந்த காகம் இவ்வளோ நல்ல காகம்னு எனக்கு தெரியாம போச்சே. இது தெரியாம அந்த காகத்தை நான் கொல்லணும்னு நினைச்சேன். சேச்சே, அந்த காகம் நல்லா இருக்கணும். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒருத்தரை பத்தி நாம என்ன நினைக்கிறோமோ அதே தான் அவங்களும் நம்மளை பத்தி நினைப்பாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மாரல் வேல்யூ ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் எல்லாரும் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.